warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa alihi wa sahbihi ajma'in. Waqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wa Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Wa min ayatihi anna khalaqa lakum min anfusikum azwajan litaskunu ilayha wa ja'ala bainakum mawaddatan wa rahma. Inna fi dhalika la ayatin liqawmin yatafakkarun. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa ma tawfiqi illa billahi alayhi tawakkaltu wa ilayhi unib. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அந்த அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நல்ல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அத்தனை பேர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த உலகிலே மகத்தான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகம் இந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பலவிதமான நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். மனித சமூகம் இந்த உலகிலே வாழக்கூடிய காலம் குறுகியதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையின் மூலம் மகத்தான மறுமையை அடைய வேண்டிய லட்சியம் இருக்கிறது. மனித சமூகத்துடைய வாழ்வு இந்த உலகோடு முடிவுற்று விடுவதில்லை. இதனுடைய பிரதிபலிப்பு என்பது மறுமையில் அவனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட வாழ்க்கை இங்கே மேற்கொண்டால் மறுமையினுடைய நிரந்தரமான சுவன பெருவாழ்வை பெற முடியுமோ அத்தகைய வாழ்க்கையைத்தான் திருக்குர்ஆனும் பெருமானார் அவருடைய வழிமுறைகளும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட நிலைகளிலே மனித வாழ்க்கை இங்கே பல கட்டங்களாக அது முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. சிறுபிராயத்திலே இருந்து வாலிபயத்தை அடைந்து அந்த வாலிப பருவத்திலே தனக்கு இணையான ஒரு ஜோடியை ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை திருப்திகரமான முறையிலே வாழ்ந்து அதோடு தன்னோடு இந்த உலகிலே தான் வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை, தனது உறவுகளை, திருமணத்தின் மூலம் தமக்கு கிடைக்குகின்ற உறவுகளையும் குழந்தை செல்வங்களையும் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், நடத்தாட்டப்பட வேண்டும், அவர்களிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது, இஸ்லாம் என்பது வெறும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்த வழிமுறை அல்ல. மனித சமூகம் இந்த உலகிலே பிறந்து மண்ணுக்குள் மறைகின்ற வரை அவன் அடைகிற, அவன் எதிர்நோக்குகிற, அவன் எத்தனிக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அவனுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கையை கடைபிடிக்கிற போது தான் தன்னை அவன் முஸ்லீம் என்று பறைசாற்றி கொள்ள முடியும், தன்னை முஸ்லீம் என்று இனம் காட்டிக் கொள்ள முடியும். அத்தகைய நெடுங் ஒரு வாழ்வினுடைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. மனிதன் தன்னுடைய அந்த வலிமையை பொறுத்து, தனக்கு இருக்கிற சக்தியை பொறுத்து, தனக்கு இருக்கிற ஆற்றலை பொறுத்து, ஆரோக்கியத்தை பொறுத்து இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையை புறந்தள்ளிவிட்டு தான் மனோ இச்சையின்படி வாழுகிற போது தான் பலவிதமான குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. பலவிதமான குழப்பங்களுக்குள் தன்னை உள்ளடக்க வேண்டியது இருக்கிறது. நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உலகிலே நிம்மதியான வாழ்க்கையை, சுவனத்தினுடைய அந்த பெருவாழ்வை இந்த உலகத்திலே பெறுகிற பாக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் வாழ்க்கையும் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய வழிமுறைகள் எல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒரு வாழ்க்கையை, ஒரு தாண்டோனித்தனமான ஒரு வாழ்க்கையை,
இதுதான் நமக்கு சரியானது என்ற போக்கிலே போய்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறது, எல்லா மன உளைச்சல்களுக்கும் கவலைகளுக்கும் ஆளாக வேண்டியது இருக்கிறது, எல்லா நோய்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நோய்கள் வருவதற்கு மூல காரணமே மன அழுத்தம் தானே. நோய் வெளியிலிருந்தெல்லாம் வர்றதில்லை, உடலிலே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து வெளியிலே வருவது தான். அந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன? மன அழுத்தம். அழுத்தம் வருகிற போது மனிதனுடைய வலிமை குன்றி போய் விடுகிறது, மனிதனுடைய ஆரோக்கியம் கெட்டு விடுகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்தித்துக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் எதிர்நோக்கலாம் என்ற அந்த மன வலிமை இருந்தால், மன ஆற்றல் இருந்தால், நாம் நேரிய பாதையில் தான் இருக்கிறோம், அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் தான் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருந்தால் மன அழுத்தத்துக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தன்னை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் ஆளாக்கி கொள்கிறான், மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். அதற்கு பிறகு புலம்புகிறான், இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன். அல்லாஹ் தஆலா அதற்கு தெளிவான வழியை நமக்கு காட்டி தருகிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிற போது உமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சிகளிலே ஒன்று என்று சொல்கிறான். எப்படி சூரியனை, சந்திரனை, உலகத்தினுடைய அமைப்புகளை, மலைகளையும் கடல்களையும் காற்றையும் எப்படி நீரையும் எப்படி அத்தாட்சிகளால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறானோ, அதுபோல் அல்லாஹ் சொல்கிறான் உமின் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளிலே உள்ள ஒன்று அன்ன ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இனத்திலே இருந்தே உங்களுக்கான ஜோடி அவன் படைத்ததும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொல்கிறான். நமக்கு வருகின்ற ஜோடி மனைவி என்பவள் வேறொரு இடத்திலிருந்து வந்தவள் அல்ல, உன்னில் இருந்தே வந்தவள் தான் என்று சொல்கிறான். அது எப்படி? கடந்த காலங்களிலுடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் படைத்தான். ஹவ்வாவை தனியாக தன்னுடைய கரத்திலே படைக்கவில்லை. ஹவ்வாவை எங்கிருந்து படைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாயிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஹவ்வாவை உருவாக்கினான் என்ற ஹதீஸிலே வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜோடியும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பெற்றிருக்கிற நம்முடைய மனைவிமார்கள் அத்தனை பேர்களும் வேறு இடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, நம்முடைய உடலிலே இருக்கிற ஒரு பகுதி, ஒரு துண்டு. அல்லாஹ் அதைத்தான் இங்கு அத்தாட்சியாக சொல்லி காட்டுகிறான். அவன் எதற்காக அப்படி படைத்தான் என்று சொன்னால், நீ தஸ்குனு இலைஹா, அவர்களின் மூலம் நீங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகம் பலவிதமான கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்டது, எல்லாமே நிறைந்தது. இங்க மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். மறுமை அப்படி அல்ல. சுவனம் என்பது மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும், நரகம் என்பது கவலை மட்டும்தான் இருக்கும். உலகம் இரண்டுமே கலந்தது, எல்லாமே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பொருளாதார விஷயத்திலே நஷ்டம் ஏற்படும், நண்பர்களுடைய விஷயத்திலே மனச்சுணக்கம் உண்டாகும், உறவுகளுக்கு மத்தியிலே பிளவுகள் உண்டாகும், எல்லா பிரச்சனைகளும் இங்கு வரும். அப்படி வருகிற போது யாரிடத்திலே அவன் சொல்லுவான், அதை தேற்றிக் கொள்வான். தனக்கு ஏற்படுகிற அத்தனை கவலைகளையும் ஒரே இடத்திலே கொட்டுகிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மனைவி தான். தாய் இருக்கிறாள், அவளும் பெண் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான், குறிப்பிட்ட எல்லை வரையிலும் தான் அவளோடு எல்லாமே பகிர்ந்து கொள்ள முடியும், இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு தன்னுடைய தாயிடத்திலே, தன்னுடைய தந்தை இடத்திலே எல்லாத்தையும் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணம் வராது. திருமணத்திற்கு முன்னவே அது கட்டாகிவிடும். தனக்கென்றே நண்பர்கள் வந்து விட்டால், சக தோழர்கள் வந்து விட்டால் அவர்களிடத்திலே பரிமாறுவோம். பெற்றோர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பையன் எந்த நிலையில இருக்கிறான் என்பதை பெற்றோர்கள் அறிய மாட்டார்கள். நல்ல நிலையில இருக்கிறானா அல்லது மன அழுத்தத்திலே இருக்கிறானா என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரையிலும் பிள்ளைகள் சொல்லுவார்கள், குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டால், ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்து விட்டால் பெற்றோர்களோடு அவனுக்கு இருக்கிற நெருக்கமும் அவனுக்கு இருக்கிற பிணைப்பும் குறைய ஆரம்பித்து விடும். இது நிதர்சனமான உண்மை. அதுபோலத்தான் நண்பர்கள், அதுபோலத்தான் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள். எல்லா காலத்திலும் எல்லாரிடத்திலும் எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. 60 வயதான நான் போய் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய சகோதரி இடத்திலே போய் சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நினைப்பார்கள்? இதெல்லாம் ஏன் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க, இல்லையா? ஆனால் மனைவி என்பது அப்படி அல்ல. காலம் கடந்து மரணிக்குகின்ற வரையிலும், கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிற வரையிலும் எல்லாத்தையுமே மனைவியிடத்திலே சொல்லி ஆறுதல் பெறுகின்ற ஒரே உறவு மனைவி என்ற உறவு தான்.
நமக்கு ஏதோ இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நிதர்சனமான உண்மை அதுதான். இப்ப மனைவி என்பவளை அவள் நம்முடைய உடலிலே இருந்தே, உடலினுடைய ஒரு பகுதியிலே இருந்தே அவன் படைத்ததையும் அவளின் மூலம் நீங்கள் மன அமைதி பெறுகிறீர்கள். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. வஜால பைனக்கும் மவத்தன், உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பை, பிணைப்பை, பிரியத்தை ஏற்படுத்தியதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளே ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறார், வரிசைப்படுத்துகிறார். மன நிம்மதி அடைகிறீர்கள், அது ஒன்று. இரண்டாவது, அன்பு, பாசம், கருணை எல்லாம் மவத்தம் ரஹமா, கிருபை, அன்பு, கருணை எல்லாமே அவரிடத்திலிருந்து நீங்கள் பெறுகிறீர்கள். குழந்தையாக இருக்கிற போது தன்னுடைய தாய் அந்த குழந்தையை பராமரிப்பதிலே காட்டுகின்ற அக்கறையும் அன்பும் பாசமும் அது ஒரு வகை என்று சொன்னால், திருமணத்திற்கு பின்பு மனைவி கணவனின் மீது காட்டுகிற அன்பும் பாசமும் பிணைப்பும் அது ஒரு வகை. சில நேரங்களிலே உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் தாயை விட பதறுகின்ற சுபாவம் மனைவிடத்தில் இருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். தாய்க்கு கூட அவ்வளவு வலிக்காது, ஆனால் மனைவிக்கு அவ்வளவு வலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரியமும் பாசமும் அன்பும் காதலும் மனைவிக்கு கணவன் மீது உண்டாகிறது. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னஃபி இதாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இதிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது, மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுவான், வானத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள், பூமியை சிந்தித்து பாருங்கள், நட்சத்திரங்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து பாருங்கள் என்றெல்லாம் அடுக்குவான். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், மனைவியை பற்றி சிந்தித்து பார். மனைவியை பற்றி சிந்திப்பதன் மூலம் பெறுகின்ற அந்த அறிவு இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளே ஒன்று என்பதாக இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இரண்டாவது, இந்த உறவு என்பது இந்த பூமியோடு மரணத்தோடு முடிவடைந்து விடுவதில்லை. மரணத்திற்கு பிறகும் அந்த உறவு தொடரும். என்னை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது, என்ன செலுத்து, பூமியில தான் உலகத்தில் வாழ்கிற போது தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், மறுமையிலே அனுபவிக்கணுமா என்று கேட்டு விடாதீர்கள். இந்த உலகத்திலே ஜோடிகளாக வாழ்ந்தவர்கள் ஜோடிகளாகவே உள்ளே நுழைவார்கள். எந்த ஒரு மனச்சுணக்கமும் இல்லாது, எந்த விதமான ஒருவர் மீது ஒருவர் விருப்புணர்வு இல்லாது, கடைசி காலம் வரையிலும் அன்போடும் பரிவோடும் அல்லாஹ் சொன்னது மாதிரி கிருபையோடும் கருணையோடும் பிணைப்போடும் வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலும் ஒன்றாக உள்ளே நுழைவார்கள். அல்லாஹ் சொல்லி விடுவான், அங்க இருக்கிற ஹூரின் பெண்களை விட இவள் உனக்கு சிறந்தவள், இவள் உன்னை உலகத்திலே உன்னை மகிழ்வித்தவள், உனக்கு ஆறுதலாக இருந்தவள், இவளோடே உள்ளே செல். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், துகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹபரூன், நீங்கள் சுவனத்திலே நீங்களும் உங்களுடைய ஜோடிகளோடு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யார் ஜோடிகளாக வாழ்ந்தார்களோ அவர்கள், கணவன் மனைவி என்ற பிணைப்போடு இணைப்போடு வாழ்ந்தார்களோ அவர்கள், எதிர்புறமாக வாழ்ந்தவர்கள். புருஷனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்காது, மனைவியை பார்த்தா புருஷனுக்கு பிடிக்காது. பல வருடங்களாக பேச்சுவார்த்தை இல்லாத எத்தனை கணவன் மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜோடியாக உள்ள நுழைய முடியாது. உலகிலே வாழுகிற போது அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மறுமையிலும் சுவனத்திலும் அப்படி நுழைவார்கள் என்று திருமறை சொல்லி காட்டுகிறது. எனவே அந்த உறவு என்பது, மனைவி என்ற உறவு என்பது மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் அப்பாற்பட்டு சுவனத்துடைய பேரின்பத்தை அடைகிற வரையிலும் அவளோடு ஓடுகிற உறவு நீடித்து வரும் என்பதை நீங்க திருக்குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னைக்கு நிறைய பார்த்தா கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே பிணக்கு, பிரச்சனை. நம்மள சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நிறைய தலாக்கு நடக்கும். தலாக்குனா நிறைய எல்லாம் நடக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும். தலாக்கு சொல்லி விட்டாங்க, அது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க. தலாக்கு ஒரு தலாக்கு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு போச்சுன்னா, தலாக்குங்கிற வார்த்தை கம்மியாகி போச்சு, ஹுல்லாங்கிற வார்த்தை அதிகமாகி போச்சு. பெண்ணாக விரும்பி நான் இந்த கணவனோடு வாழ விரும்பவில்லை, இவரிடத்தை என்னை பிரித்து விடுங்கன்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் அதிகமாகி விட்டன, ஏராளமாகி விட்டன. எல்லா பள்ளிவாசல் ஜமாத்துகளிலும், எல்லா அமைப்பினிடத்திலும், நிறைய அதாவது இயக்கவாதிகளிடத்திலும், வக்கீல்களிடத்திலும், நீதிமன்றங்களிடத்திலும் அலையாக அலைகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம்.
இதெல்லாம் என்ன? ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வாழுகிற போது இந்த நிலை வருமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்ற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடித்து வாழுகிற போது நிச்சயமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க மார்க்க விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், மார்க்கப்பட்டுடைய பெண்ணாக தேர்வு செய்யுங்கள், வெற்றி அடைந்து விடுவீர்கள். எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது? ஒன்றா இரண்டா? பெருமானார்கள் சொல்கிறார், இதா ஹதப இலைக்கும் மன் தரலவனஹு தீனஹு வ குலுகுஹு ஃபஸவஜுஹு. உங்களிலே நல்ல குணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண்மகன் வந்து உங்களிடத்திலே பெண் கேட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள், திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். இல்லா தஃபாலு, அப்படி நீங்க கொடுக்கலன்னு வைங்க, அவர்கிட்ட வசதி இல்லை, சொந்த வீடு இல்லை, வாகனம் இல்லை, தொழில் இல்லை என்றெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு கொடுக்காமல் அதெல்லாம் இருக்கிற இடத்த பார்த்து கொடுத்தீங்க. அப்படிதான் நடக்குது. கண்ணுக்கு தெரியாது, எங்க இருக்கிறான்னு தெரியாது, யாருன்னே தெரியாது, ஆனா பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார், லட்சங்களை சம்பளமாக பெறுகிறார், சொந்த வீடு இருக்கிறது, நல்ல வசதியோடு இருக்கிறார் என்று பார்த்த உடனேயே கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துடுறது, எல்லாமே இருக்கிறது. வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது, அசல் இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி ஏமாந்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை குடும்பங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. யோசித்து பாருங்க. பெருமானார்கள் சொல்கிறார்கள், எல்லாத்தையும் விட நீ தீனை பார், நல்ல குணத்தை பார். அப்படி நீ செய்யலைன்னா தக்குன் ஃபித்னத்தன் ஃபில் அர்தி வ ஃபஸாதன் அரில்லா. ரசூலுல்லாஹ் சொன்னது எவ்வளவு நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி ஒரு மார்க்கப்பற்றும் நற்குணமும் உள்ள ஒரு மணமகனை தவிர்த்து விட்டு மற்ற நோக்கங்களுக்காக நீ திருமணம் முடித்து விட்டால் பெரும் குழப்பங்களும் பெரும் ஃபசாதுகளும் இந்த பூமியில் உண்டாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மார்க்கப்பற்று என்ற அந்த ஒரு காரணத்தை இங்கே முன்வைக்க வேண்டும். நல்ல குணமுள்ள பையனா என்று பார்க்க வேண்டும். மற்றதன் அல்லாஹ் கொடுத்துருவான், யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்கிற ஒரு சஹாபி ஹிம்ஸ் பகுதியில் கவர்னராக இருந்தார்கள். அந்த மாதிரி ஈமான் எல்லாம் நமக்கு வர்றதில்லை, சுட்டு போட்டாலும் வராது. அந்த பகுதியில் கவர்னராக இருந்தார்கள். ஹிம்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகை தந்திருந்தார்கள். ஹலீஃபாவை பார்த்தாங்க, பேசுனாங்க, நிறைய உறவாடினாங்க. கடைசியில ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், உங்க பகுதியில மிக வறுமை நிலையில் உள்ளவர்கள், மிக ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் யாராவது இருந்தா அந்த பட்டியலை எனக்கு கொடுங்க, அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு நான் நிதி உதவி செய்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஃப்ரீயா பஸ் விடுறதும் ஃப்ரீயா வந்து ட்ரெயின் டிக்கெட் கொடுக்குறதும் நமக்கு பெருசா இருக்கு. ஹலீஃபா அவர்களுடைய காலத்தில் யார் வறுமை நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான குடும்ப செலவுகளுக்கு தேவையான நிதி அரசாங்க நிதியிலிருந்து வழங்கப்படும், மாசம் வழங்கப்படும். அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. சாதாரணமெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணல. அப்ப அந்த மாதிரி பட்டியலை கொடுங்க. அது ஒரு நாடு ஹிம்ச பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய பட்டியலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். எழுதி கொடுத்து விட்டார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நாள் ஹிம்ச பகுதி மக்கள், அந்த பிரதிநிதிகள் அவர்களின் மூலமாக ஒரு பெரும் தொகையை, ஒரு பணமுடிப்பை ஹலீஃபா அவர்கள் கொடுத்து இதை அவர்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. சயீத் ரலியல்லாஹு அந்த தொகையை கொண்டு கொடுத்த உடனே அவங்க வாங்கின உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வந்திருக்குதாங்க, பணம் தான் வந்திருக்கு. பணத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுத்தவங்க சொன்னாங்க, உமர்லான்னு கொடுத்து அனுப்புனாங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. பணம் சொன்ன உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. அவங்க மனைவி உள்ள இருந்தாங்க. என்னது, உமர்லான் வஃபாத் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அவங்க பாவம், உமர்லான் வஃபாத் ஆகல, அதை விட பெரிய சோதனை எனக்கு வந்து விட்டது என்று சொன்னார்கள். அப்படியா, ஏதாவது நம்ம நாட்டிலே இருந்து படையெடுத்து நம்முடைய பகுதியை நோக்கி படை வந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். அதை விட பெரிய சோதனை வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். மனைவி திரும்ப கேட்டாங்க, அதை விட என்ன பெரிய சோதனை உங்களுக்கு? இதுதான் பெரிய சோதனை, இதை விட என்ன பெரிய சோதனை?
இங்கே பார்த்தாயா, ஹலீஃபா அவர்கள் ஒரு பணமுடிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. யாராவது ஏதாவது கொடுத்தா, அன்பளிப்பா கொடுத்தா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இவர்கள் அதுக்கு இன்னாலில்லாஹி ஓதிட்டாங்க. மனைவிடத்தில் சொன்னார்கள், இந்த விஷயத்திலே நீ எனக்கு ஒத்துழைப்பதாக இருந்தால் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹலீஃபா இந்த மாதிரி பண முடிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறான்னு சொன்னார்கள். அப்படியா, சரி, என்ன செய்யணும்னா இதிலிருந்து ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது. ஹிம்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளையும் வரவழைத்து அவர்களுக்கு இதிலிருந்து கொடுத்து விட வேண்டும், எதுவுமே பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மனைவி ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஏழைகள் வரவழைக்கப்பட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. கொடுத்த பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன நெருடல். கேட்டாங்க, கொஞ்சமாவது நமக்கு எடுத்து வச்சிருக்க கூடாதா? அங்க ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாவது எடுத்து வச்சிருக்க கூடாதுன்னு சொன்ன அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ரப்பு என்னை படைத்தான் அவன் எனக்கு உணவளிப்பான். எந்த ரப்பு என்னை படைத்தான் அவனுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி தருவான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி தேவைகள் வருகிற போது நிறைவேற்றுகிறவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை முதலிலே வேண்டும். அடுத்தவன் அவன் கணவன் புருஷன் அவன் சொந்தமா வீடு வச்சிருந்தா தான் கொடுப்பேன், சொந்தமா கடை வச்சிருந்தா தான் கொடுப்பேன், சொந்தமா வியாபாரம் பண்றதா தான் கொடுப்பேன்னு நியத்து வச்சா அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? திருமணம் முடிக்கிற போது சொந்த வீடு, சொந்த கடை, சொந்த வியாபாரம் எல்லாம் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்கள் திருமண வாழ்க்கையில இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? திருமணத்திற்கு பின்னால். ஆனா இது ஒண்ணுமே இல்லாம திருமணம் முடிச்சவன் எல்லாத்தையும் உண்டாக்கிடுறானே, கொண்டு வந்துடுறானே எல்லாத்தையும். நடக்குதா இல்லையா? எதுவுமே திருமணம் முடிக்கிற போது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவன் சொந்த வீடை வாங்கி விடுகிறான், கடையை வைத்து விடுகிறான், வியாபாரத்திலே மேலோக்கி வந்து விடுகிறான். நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது என்று நினைத்தால் தான் அங்கே பிரச்சனை. அல்லாஹ் தான் சொல்றான், திருமறையில வாக்கு இருக்கிறான், உங்களை வறுமையில நிலையில உள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள், அல்லாஹ் அவர்களை வசதியாக்கி வைத்து விடுவான் என்று சொல்கிறான். ஃபைன்குல் அயாமாமிற்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் இமாயிக்கும் இயக்கூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் வசதியான நிலைக்கு கொண்டு வந்து விடுவான் என்று சொல்லி காட்டுகிறான். அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு பரக்கத்தான வாழ்க்கை. அதுதான் பெருமானார் அவர்கள் மற்ற துவாக்களை விட பாரக்கல்லாஹு லக்குமா என்று ஓத சொன்னார்கள். திருமணம் என்பதே பரக்கத்தான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஈமானும் அந்த இறை நம்பிக்கை நம்ம இடத்துல வந்துவிட்டால் நம்ம மத்ததை பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா தஸவ்வஜு நிஸா லிஹுஸ்னிஹின்ன, பெண்களை திருமணம் முடிக்கிற போது அழகுக்காக மட்டும் அவர்களை திருமணம் முடிக்காதீர்கள். நல்ல அழகா இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக மட்டும் திருமணம் முடிக்காதீர்கள். அழகு எத்தனை நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள்ல போயிடும். அழகுக்காக என்று திருமணம் முடித்தவன் அழகு போன உடனே அவளை வெறுக்க ஆரம்பித்து விடுவான், அவளை விட்டு நீங்க ஆரம்பித்து விடுவான். எனவே அழகுக்காக திருமணம் முடிக்காதீர்கள். வலா தஸவ்வஜூஹுன்ன லிஅம்வாலிஹின்ன, அவர்களது பொருளுக்காகவும் திருமணம் முடிக்காதீர்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கு. மனைவியா வரவன் நல்ல வசதியாக இருக்கணும், நிறைய நகைகளை கொண்டு வர வேண்டும், நிறைய பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பெருமானார்கள் சொல்கிறார்கள், அவருடைய பொருளுக்காக வேண்டியும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அவர்களது பொருள் அவர்களை வழிகடை செய்துவிடும், வரம்பு மீறி செய்துவிடும், உங்களை மதிக்க மாட்டார். பொருள் கொண்டு வந்தவன் புருஷனை மதிக்க மாட்டார், புருஷனை எடுத்தெறிந்து பேசுவாள், புருஷனுக்கு கட்டுப்பட மாட்டாள், அவளை வழிதவறி போய்விடுவாள். எனவே அதற்காக நீங்க திருமணம் முடிக்க வேண்டாம். வலாக்கின் தஸவ்வஜூஹுன்ன அலத்தீனி, நீங்கள் மார்க்கம் இருக்கிறது என்ற ஒன்றுக்காக மட்டும் நீங்கள் திருமணம் முடியுங்கள். வலி ஆமத்துல் ஹுர்மாத்துல் சௌதாஉ ذات دين نفضل, ஒரு கருப்பு நிறமான நீக்ரோவான ஒரு பெண், அது அடிமை பெண், அவளிடத்திலே மார்க்கம் இருக்குது என்று சொன்னால் அவள் நல்ல வெண்மை நிறையமான நல்ல பாரம்பரியம் உள்ள வசதி உள்ள ஒரு அழகான பெண்ணை விட சிறந்தவள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இது மாதிரியான ஒரு வாழ்க்கை மனிதன் தேர்ந்தெடுக்கிற போது, இப்படிப்பட்ட வாழ்வை அவன் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அவனுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உண்டாகும். ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, ஒரு கணவருக்கு அவர் மனைவியாக இருந்தார்.
2 பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் அவரை விவாகரத்து செய்து விட்டார். இத்தாவுடைய காலம் முடிந்தது. அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நிறைய பேர் போட்டி. பெரிய வசதியான பெண் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் என்னையை முடிச்சுக்க. கடைசியில் 2 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். ஒன்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஆவியானா யாரும் தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நட்புக்குரியவர். பாரசீக, அதாவது கூஃபா நகரத்துடைய ஆளுநராக இருந்தவர். அவர் ஒன்று அபூ ஜஹம் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி. அவர் ரொம்ப பாரம்பரியம் மிக்கவர், ரொம்ப வசதியானவர். இந்த 2 பேரும் அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த 2 பேர்த்துல நான் யாரை செலக்ட் பண்றது? அவங்களுக்கு அந்த நெருக்கடி. நம்மள பொண்ணு செலக்ட் பண்றதுக்கு போகும், அவங்க மாப்பிள்ளையை செலக்ட் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறார்கள். இந்த 2 பேரும் வருகிறார்கள், யாரும் சொல்ல இவங்களை யாரை நான் செலக்ட் பண்ணுவது? பெருமானார்கள் சொன்னார்கள், ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன முஆவியத தரிபு ஹஃபீபுல் ஹால். முஆவியா நல்ல மனுஷர் தான், மார்க்க விஷயத்துல ரொம்ப பிடிப்புள்ளவரே, எல்லாம் சரிதான். அவனை கொஞ்சம் ஏழையான சஹாபி. அபூ ஜஹமின் ஷித்தத்துன் அலா நிசா. அபூ ஜஹம் இருக்கிறாரு, அவர் பெண்கள் இடத்துல கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறவார். அதனால அந்த 2 பேருமே வேண்டாம். வலாக்கின் அலைக்கு உசாமத் பின் ஸைத். உசாமத் பின் ஸைத் என்பவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர், நல்ல குணமுள்ளவர், யாரையும் அல்ல, ஓரளவுக்கு மனைவியை காப்பாற்றக்கூடிய சக்தி மிக்கவர். அவரை திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்கள். பெருமானார் அவர்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்த 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு 3வது ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, காலத்தி நான் உசாமத் பின் ஸைதை திருமணம் முடித்துக் கொண்டேன். ஃபஷர்ரஃபனி அல்லாஹ் பி அபீ ஸைதின் வகர்ரமனி அல்லாஹ் பி அபீ ஸைதின். உசாமா மூலம் அல்லாஹ் தஆலா என்னை சங்கைப்படுத்தினான், என்னை சிறப்புப்படுத்தினான். இந்த உலகத்திலே மகத்தான பேர் வாழ்க்கை, பெரு வாழ்க்கை எனக்கு தந்தார். அப்ப எல்லாம் ஒரு மனிதரை கணவனாக தேர்ந்தெடுக்கிற போது அவர் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரியான நபர் என்பதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அது யாருமே ஆராய்வதில்லை. அவர் பெங்களூர்ல வேலை செய்யறாருங்க, இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அவர் ஐடி கம்பெனியில வேலை செய்யறாருங்க, இவ்வளவு லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அது ஒண்ணு மட்டும் போதும் தகுதி, மற்றதை பார்க்கறது இல்லை. அதன் காரணமாக என்ன ஏற்படுகிறது? வாழ்க்கையை துளைத்து விட்டு போகிற சூழ்நிலை உண்டாகிறது. எனவேதான் தேர்ந்தெடுக்கிற போதே நல்ல நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல ஒரு குடும்ப பாரம்பரியம் மிக்க, மார்க்க விஷயத்திலே அக்கறை செலுத்துகின்ற, மார்க்க விஷயத்திலே பேணிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை இங்கே நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்களாம், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக அர்பான் அஸ்அலுக, யா அல்லாஹ் 4 விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நிறையவெல்லாம் கேட்கல, நிறைய நூற்றுக்கணக்கான விஷயத்தையெல்லாம் நான் கேட்கிறேன். 4 விஷயத்தை மட்டும் உன்ட்டு கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, அஸ்அலுக லிசானன் தாக்கிரன், எல்லா நேரமும் உன்னை திக்ரி செய்கின்ற நாவை கேட்கிறேன். உன்னை புகழ வேண்டும், உன்னுடைய நினைவை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாவு எனக்கு வேண்டும். நம்ம நாக்கெல்லாம் இருக்க, என்ன நாக்குது? நரகத்துக்கு நம்மளை கொண்டு போய் இழுத்து கொண்டு போயிரு நாக்குது. என்னதான் பேசுறேன், என்னதான் பேச வேண்டாம், எதுவுமே கிடையாது, கண்டதையெல்லாம் பேசுறோம். அந்த மாதிரி இல்லாம யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்துகிற, உன்னை திக்ரி செய்கிற, சதா உன்னை திக்ரி செய்கின்ற நாவை எனக்கு கொடு. வகல்பன் ஷாக்கிரன், அதே போல நன்றி செலுத்துகின்ற இருதயத்தை எனக்கு கொடு. என்ன எனக்கு ஏற்பட்டாலும், என்ன உபகாரங்களை உன்னின் மூலம் எனக்கு கிடைத்தாலும் அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடு. வபதன் அலல் பலாய் சாபிரன், ஏதாவது வியாதி நோய் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலை எனக்கு கொடு. சோர்ந்து விழுந்து விடாமல், அப்படியே ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடாமல் அதை எதிர்கொள்ளுகிற உடலை எனக்கு நீ கொடு. 4வதாக அவங்க கேட்டது என்ன சொன்னா, வஸௌஜதன் தஈனுனி அலா அம்ரி தீனி வ துன்யாய. இங்கேயும் உலகத்திலேயும் சரி மறுமையிலும் சரி மார்க்க விஷயத்திலே எனக்கு உதவி செய்கிற, உதவியாக இருக்கிற மனைவி எனக்கு நீ கொடு. பொருள் கொண்டு வர மனைவி கொடுன்னு கேட்கல, மற்ற எதுவும் கேட்கல. எனக்கு துன்யாவிலையும் சரி மறுமையிலையும் சரி மார்க்க விஷயத்தில் எனக்கு உபகாரியாக இருக்கிற மனைவி எனக்கு கொடு என்று கேட்டார்கள் என்று சொன்னால், இங்கே எவ்வளவு அதற்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள் நபிமார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அர்பஉ மின ஸஆதத்தில் 4 விஷயங்கள் இந்த உலகத்தில் கிடைச்சா போதும், அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு.
நம்ம சொல்ற துன்யால எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? ஏதோ ஒரு வீடு கிடைச்சிருக்கும், ஒரு காடு கிடைச்சிருக்கும், மகளா கிடைச்சிருக்கும். ஆனா இங்க ஸல்லல்லாஹு அதையெல்லாம் சொல்ல, 4 விஷயங்களை யார் பெற்றுக்கொண்டாரோ அவர் உலகத்திலே அனைத்து நியாமத்துகளையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதில் ஒண்ணு அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி. அதை விட சொர்க்கம் இந்த உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. சாலிஹான மனைவியை விட சுவனம் இந்த உலகத்திலே வேறொன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இன்பம் இருக்கும், அந்த அளவுக்கு அந்த இரக்கமும் அன்பும் பாசமும் இருக்கும். அதான ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அப்ப சாலியான மனைவி முதல்ல. இரண்டாவது சொன்னார்கள் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு. கொஞ்சம் குடியிருக்கிறதுக்கு குறுகலாக இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக விசாலமாக இருக்கக்கூடிய வீடு. ஜாரு சாலி. மூணாவது ரொம்ப முக்கியம், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருக்கணும். அவன் மோசமா இருந்தா நம்ம எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நம்ம நல்ல பேர் வாங்க முடியாது. எனவே அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் நல்ல சாலியான நபராக இருக்க வேண்டும். நான்காவது ஒரு வசதியான ஒரு வாகனம். அது 2 வீலரோ 4 வீலரோ எது ஆனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு போகணும்னு சொன்ன அந்த வாகனத்துல வேற எதுவும் எதிர்பார்க்காம ஒரு வாகனத்தை நாம் சொந்தமாக சென்று வருகின்ற ஒரு வாகனம். இந்த 4 இருந்தா இந்த துன்யா முழுவதையும் அவன் பெற்றது போல. இதுக்கு மேல என்ன வேணும் வசதி? அப்ப இதில் 4 முதலிலே பெருமானார்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் சொன்னால் சாலிஹான மனைவி என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மனைவி நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவி கிடைப்பதற்காக துவா செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் சாலிஹான மனைவியாக ஆக்கிக்கூடி என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். உடனே பிரிஞ்சிடணும், உடனே அவளை விட்டுணும்னு நினைக்க கூடாது. இந்த மாதிரியான வாழ்க்கையை மேற்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அல்லாஹ் சொல்வது போல சுவனத்திலே கைகோர்த்து தன்னுடைய மனைவியோடு உள்ளே நுழைகிற பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. எந்தெந்த குடும்பங்களிலே எந்தெந்த கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ சுமூகமான முறையில் அதை அல்லாஹ்வாக அவன் இறங்கி அதை தீர்த்து வைத்து வெளியில வராமல் அந்த பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளாகவே முடித்து வைக்கிற ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.